வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியோட ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமுக்காக 2025 பப்ளிக் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யாரெல்லாம் எழுத போகிறீங்களோ இந்த ஸ்டடி பிளான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம் டேட். ஸோ நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து எப்போ வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம் டேட் நான் இங்கே கொடுத்துருக்க பாருங்க. இட்ஸ் ஆன் 21st March 2025. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம எக்ஸாம் எழுதுவோம். இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃப்ரம் 3rd Marchலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. நம்மளுக்கு வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாம் வந்து 21st நடக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பிளான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து போட போகிறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸை எப்படி ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஹை ஸ்கோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் சென்டம் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 50 days நம்மக்கிட்ட இப்போ கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா நாட் ஓன்லி அக்கௌண்டன்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ 6 சப்ஜெக்டில் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா மிச்சம் இருக்கிற சப்ஜெக்ட்ஸும் நம்ம படிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணக்கூடிய டைம் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கணும். பட் இதில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து யூ ஃபீல் லைக் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வந்து லைக் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸியாக அட் தி எண்ட் ஆஃப் தி பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டடி பிளான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஹெல்த். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக அதுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து உங்கள் ஹெல்த் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து உங்களால் படிக்க முடியும். ஸோ தயவுசெய்து வெளி ஃபுட் எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஹெல்த்துக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கும் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து we can aim at getting higher scores. ஸோ உங்களோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ப்ராப்பராக வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஜி ஃபார் கவரிங் தி சிலபஸ். ஸோ நம்ம சிலபஸ் முடிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுக்கு மேஜராக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் டைமில் வந்து நம்மளுக்கு ஹாலிடேஸ் கொடுப்பாங்க, ஸ்டடி ஹாலிடேஸ். அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் அப்போ நம்மளை வந்து எப்படி நம்மளோட யூட்டிலைசேஷன் ஆஃப் ஒர்க், அதாவது நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் சப்ஜெக்டும் நம்ம வந்து படிக்க முடியாது. ஏன்னா நம்மளால் வந்து ஒரு நாளில் வந்து we cannot study one full subject. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாலாம் படிக்கவே படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கைண்ட்லி டேக் ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. மினிமம் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் மினிமம் 2 சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஸ்டிக் ஆன் ஆகிருக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுக்கு படிக்க பிடிக்காமல் போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன் டோன்ட் ஸ்டடி ஒன் சப்ஜெக்ட் தி ஹோல் டே அப்படின்னு. நெக்ஸ்ட்டு லெசன் பிளான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் 2 சப்ஜெக்டாவது எடுத்துக்கோங்க. அந்த 2 சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசன் பிளான் அப்படின்றத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ லெசன்ஸ் நீங்கள் முடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ சப்போஸ் ஒரு 2 லெசனில் நான் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேக் ஷோர் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த சிலபஸை நீங்கள் முடிச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்கான லெசன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுமோ அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டை ஃபுல்லாக வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக படிக்காதீங்க. இட்ஸ் நாட் கோன் ஒர்க். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுக்கோங்க தட் இந்த சப்ஜெக்ட் நான் இன்றைக்கி படிக்க போகிறேன் அப்படின்னா இதில் எவ்வளோ யூனிட்ஸ் லைக் எவ்வளோ சாப்டர்ஸ் நான் முடிக்க போகிறேன் அப்படின்றத கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை முடிக்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது த மேஜர் ப்ரிப்பரேஷன் ஃபார் யோர் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி, தட் இஸ் ஃபார் யோர் பப்ளிக் எக்ஸாம் வியூ பாயிண்ட்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம கவர் பண்ண வேண்டியது சம்ஸ். அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோக்கு பார்க்குறீங்களோ அதே மாதிரி யூ ஹாவ் டு சி யோர் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய தடவை ப்ரீவியஸ் இயரில் வந்து உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் கவர் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸையும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக நான் டெடிக்கேட்டடாக தனியாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக்
பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இதுதான். நீங்கள் வந்து ஐ பட்டன்லேயும் இருக்குது as well as டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளதை கூட பார்த்துக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சிடுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸோட இம்பார்ட்டண்ட்டும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். as well as 2 marks 3 marks and 5 marks இது மூணுத்தோட இம்பார்ட்டண்ட் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்கிங் அபவுட் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேஜராக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூ நீட் டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் யூ கேனாட் எய்ம் ஃபார் குட் மார்க்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி தான், ப்ராக்டிஸ் பண்ணாமல் யூ கேனாட் எய்ம் அட் குட் மார்க்ஸ். ஸோ எவ்வளோக்கு சம்ஸ் போட்டு பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு சம்ஸ் போட்டு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் எதெல்லாம் சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் அப்போது நீங்கள் அந்த ஆன்சர் நீங்கள் எழுதும் போது இட் வில் பி ரியலி ஈஸி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தியரி எப்படி படிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ தியரியோட நம்மளுக்கு வந்து 2 marks வந்து தியரி as well as 3 marks as well as 5 marks. ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் சில கொஸ்டின் பேப்பர்ஸில் 5 marks வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் நார்மலாக கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ 2 ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து தியரியாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அதனால தான் நான் சொல்கிறேன் தியரியே படிச்சிருங்க. அதை வந்து சரி அக்கௌண்ட்ஸ் பேப்பர் தானே, ப்ராப்ளம் பேப்பர் தானே, ஸோ நம்ம வந்து தியரிலாம் படிக்க தேவையில்லை அப்படின்றத மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா theory you have to be fully thorough, and if you are aiming at getting like okayish mark அப்படின்னா then I would recommend you all to study only 2 marks and 3 marks for theory, but our aim is getting centum and that's why I'm saying நீங்கள் வந்து 5 marks தியரியும் படிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 5 marksல ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருக்கும். அதில் ஒன்றுத்தில் சம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம சம் சூஸ் பண்ணிடலாம். பட் ரெண்டுமே தியரியாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன் தியரி மறக்காமல் படிச்சிருங்க. ஸோ இந்த தியரியோட இம்பார்ட்டண்ட் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்பல்சரி கொஸ்டின்ஸ், அதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் பேப்பர்னால, ஸோ அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து தியரி கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் நிறைய பேரோட காமனாக தாட் என்ன அப்படின்னா பிகாஸ் இது வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ப்ராப்ளம் பேப்பர்னால நிறைய பேர் தியரி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து சம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ தியரிக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ தட் இஸ் வை ஐ எம் சேயிங் கான்சென்ட்ரேட் ஆன் தியரி ஆல்சோ. சம்ஸும் இம்பார்ட்டன்ட் பட் தியரி ஆல்சோ நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ தட் யூ கேன் அட்டன் தி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எம்சிக்யூ. ஸோ எம்சிக்யூ நம்மளுக்கு வந்து 1 marks. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 20 கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புக் பேக்லேருந்து தான் மோஸ்ட்டாக எல்லாமே வரும். இஃப் சப்போஸ் வந்து ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா புக்கின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலேயே தட் செக் அவுட் தி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அந்த டேப்லோ காலமாக படிச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். திடீர்னு உங்களுக்கு ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருந்து கொஸ்டின் கேட்டால் கூட உங்களுக்கு தெரியும் அட்டன் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் டேப்லோ காலமும் படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட ஓவராலாக வந்து சம்ஸ், தியரி, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் எம்சிக்யூ. இதுதான் நம்மளுக்கு வந்து ஓவராலாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது. ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷனை தான் நம்ம இப்போ பார்த்தோம். பட் இதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரிப்பரேஷன், நீங்கள் வந்து மேஜரான ப்ரிப்பரேஷன் இன்னொன்று ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எப்போ படிக்கலாம் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் மந்த் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு மார்ச்சில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெப்லே வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று விற்பாங்க, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கே எழுதிடுறேன். ஸோ ஃபார் செக்கிங் அவுட் தி ரிப்பீட்டட் கொஸ்டின் we have to study previous year question paper. Clear? Clear? Repeated question க்கு previous year question paper நம்ம படிச்சா ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் மொத்தமாக எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா we have till 10. ஸோ 1 to 10 வரைக்கும் நம்ம கவர் பண்ணணும். அந்த 10 யூனிட்ஸ் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான டைம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு. we have still 50 days remaining. அதில் நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணணும்னால நம்மளால் we cannot cover all the 10 units. பட் நம்மளால் வந்து 9 யூனிட்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணலாம் அண்ட் 1 யூனிட் மினிமமாக கவர் பண்ணால் போதும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சாய்ஸில் நம்ம வந்து we tend to leave few questions, right? ஸோ அந்த சாய்ஸில் விடக்கூடிய கொஸ்டின் வந்து அந்த 1 யூனிட்லேருந்து நம்ம விட்டுடலாம். அண்ட் இந்த 1 யூனிட் நான் சொல்கிறது 1 யூனிட் ப்ரிசைஸாக சொல்கிறேன். இன்னும் ஒரு யூனிட் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியமாக படிச்சுக்கலாம். ஸோ இட் கேன் பி 1 or 2 யூனிட்ஸ். ஸோ நான் இங்கே எழுதிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1 or 2 யூனிட்ஸ், ஓகேவா? பட் மேக்ஸிமம் யூ கேன் கவர் 9 யூனிட்ஸ். மினிமம் நீங்கள் வந்து 8 யூனிட்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 8 or 9 யூனிட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடணும். 1 or 2 யூனிட் வந்து மினிமம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா கவர் பண்ணி லேஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு தெரியாது சாய்ஸில் வந்து நம்மளுக்கு ஓயோ இது கேட்டானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் போது நம்ம அதை படிக்கவே இல்லைன்னு தெரியாதோட நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம இது ஏதோ பார்த்துருக்குமே அப்படின்னு தெரிஞ்சு அந்த கான்செப்ட் வச்சு நம்ம எழுதலாம் ஆன்சர். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் எல்லா சாப்டர்ஸையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ். அதையும் வந்து நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் எது இதெல்லாம் அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் இல்லுஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் 2 marks 3 marks அதே மாதிரி 5 மார்க்ஸ்க்கு நான் உங்களுக்கு கிளியராக அதில் சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் கோ செக் தட் அவுட் வீடியோ. உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பர் வித்தின் தி ஸ்பெசிஃபைட் டைம். ஸோ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னாலே நம்ம டைம்குள்ளே ப்ராப்ளம் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம டைம்குள்ளே முடிக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ டைம் விடணும் அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1 marks வந்து நம்ம வந்து எவ்வளோ டைம் விடணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes போதும். நீங்கள் அதுக்கு மேலே விடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் நம்ம அலோகேட் பண்ணுறது வந்து 5 marksக்காக தான் இருக்கும். கிளியரா? ஸோ 5 marks தான் நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 marksக்கு வந்து ஒரு 10 minutes போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைம் என்னன்னு பார்த்துப்போம். டைம் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கிறதுனால 10th and 11th உங்களுக்கு வந்து கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 10 o'clockலேருந்து 1:15 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது டு ஃபினிஷ் ஆஃப் யுவர் பப்ளிக் ஆன்சர் ஷீட். ஸோ அதை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா அந்த டைம்குள்ளே இதுக்கு இவ்வளோ டைம் அப்படின்றது நீங்கள் அலோகேட் பண்ணி ஆகணும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக 1 marks எழுதி முடிக்க முடியுமோ எழுதி முடிச்சிருங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அதை உங்களால் ஈஸியாக டிக் போட்டலாம். அதோட ஆப்ஷன் எழுதணும். நீங்கள் ஆன்சர் எழுதும் போது ஆப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் எழுதிட்டு அதோட ஆன்சர் வந்து 1லேருந்து 20 questions நீங்கள் எழுதி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 2 marks. ஸோ 2 marksக்கு வந்து நான் அலோகேட் பண்ணுற டைம் வந்து 20லேருந்து 25 தான். பட் நான் வந்து இங்கே ஒரு மேக்ஸிமம் டைமாக வந்து நான் போட்டுடுறேன். இட் வில் பி 30 minutes. ஸோ இது வந்து நான் ஏன் இவ்வளோ போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 marks வந்து நம்ம சீக்கிரமாக எழுதி முடிச்சிடுவோம். 2 marks அதே மாதிரி வந்து நம்ம எழுத போகிறது வெறும் 2 marksக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுறது அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு எழுத போகிறது 2 marks. ஸோ அதுக்கான கண்டென்ட் மட்டும் எழுதினா போதும். ஸோ 30 minutes நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். பட் சில பேர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுதி முடிச்சிடலாம். 2 marks ஒரு 20லேருந்து 25 minutes போதும். பட் நான் இங்கே வந்து லைக் ஒரு கிரேஸ் டைம் போட்டு 30 minutes அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 3 marks பார்க்குறோம். ஸோ 3 marks நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 50 minutes நம்ம எடுத்துக்கலாம். 50 minutes ஃபார் ரைட்டிங் யுவர் 3 marks. ஓகேவா? ஸோ 3 marks நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் we will be having our 5 marks. ஸோ 5 marks is very very important. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஷீட்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் எடுத்துக்கிறது வந்து 5 marks. கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து 5 marks எழுதுவோம். ஸோ 7 into 5 will be 35 marks. ஸோ 35 marksக்கு நம்ம எழுதுவோம். ஸோ அதனால் இது வந்து 1.5 hours வந்து நம்ம இதுக்கு டைம் அலோகேட் பண்ணிக்கலாம்.
1.5 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை டைம் அலோகேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து இதை பொறுமையாக எழுதினா தான் நம்மளுக்கு நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ டைம் அலோகேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 3 hours வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஹவர்ஸில் வந்து இப்படி நீங்கள் எழுதுங்க. யூ வில் ஆப்வியஸ்லி பி கவரிங் யோர் பேப்பர். நீங்கள் வந்து நான் இதுக்கு இவ்வளோ டைம் சொல்லியிருக்கிறதுனால அதுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து 1 marks அண்ட் 2 marks வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. 3 marks கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 marksக்கு சட்டுன்னு வந்துடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து இந்த டைம் அலோகேட் பண்ணதுக்குள்ளே நீங்கள் அதை எழுதி முடிக்க பாருங்கள். முடிக்க முடியல அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடுங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளே அந்த விஷயத்தை முடிக்க முடியலன்னா அடுத்தது வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஒரே விஷயத்துலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கம்மியாக லைக் 2 marks நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, ஆனால் உங்களால் ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் அடுத்தது 3 marks 5 marksக்கு வந்துடுங்க. ஏன்னா 3 marks 5 marks தான் அதிக வெயிட்டேஜ். நீங்கள் 2 marksலேயே ரொம்ப நேரம் உட்காந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாலும் அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒன்று தெரியல அப்படின்னா அடுத்தது டேரெக்டாக போயிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸோ இது வந்து உங்களுக்கு 3 hours கவர் ஆகுதுல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து 1:15 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி எக்ஸாம் அப்படின்னா 1:15 வரைக்கும் தேர் இஸ் அ டைம். ஸோ அந்த 15 minutesல ஓகேவா, வி ஹேவ் 15 minutes எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த 15 minutesல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு செக் த என்டையர் ஆன்சர் ஷீட். ஓகேவா, ஒரு வாட்டி என்டையர் ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு கொஸ்டினும் நம்ம ஆன்சர் கரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டிருக்குமா. ஸோ செக் தி என்டையர் ஆன்சர் ஷீட். ஸோ ஆன்சர் ஷீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் வந்து கரெக்டாக எழுதியிருக்குமா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆன்சர் நான் எழுதியிருந்தேன் பட் நான் கரெக்டான கொஸ்டின் நம்பர் எழுதலைன்னா தே ஓன்ட் கிவ் யூ மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும் கொஸ்டின் நம்பர். ஸோ கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்கீங்களான்றதை பாருங்கள். அந்த 15 minutesல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் ஷீட்டை ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா, கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதியிருக்குமான்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிமைனிங் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டுருப்பீங்கல்ல, லைக் எழுதாமல் சிலது. ஸோ அந்த ரிமைனிங் ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ் டு பி கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ் டு பி கம்ப்ளீட்டட். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணுவீங்க. ஸோ இந்த 15 minutesல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 15 minutesல மேக் ஷோர் தட் யூ கம்ப்ளீட்டிங் யோர் ஆன்சர்ஸ் விச் யூ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட். எழுதாமல் வச்சுருந்தது, லைக் யோசிச்சு வச்சுருப்பீங்க, இது ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு அப்புறமா எழுதிக்கலான்னு வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு வாட்டி தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் ஷீட்டை கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த 15 minutesல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்கிறேன். தட் இஸ் 7th பாயிண்ட்டாக நம்ம என்ன ஸ்டடி பிளானில் பார்க்குறோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஆன்சர்ஸ் அட்டன் பண்ணும்போது த சாய்ஸ் ஆஃப் சூஸிங் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக கெயின் பண்ணுறதுக்கும் இதில் தான் வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நான் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன். 2 marks எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து தே வில் பி கிவிங் அஸ் எக்ஸாக்ட்லி 2 marks வந்து கொஸ்டின் நம்பர் 21 30 வரைக்கும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 21 30 வரைக்கும் மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 30th வில் பி அ கம்பல்சரி கொஸ்டின். கரெக்டாக? 30th வில் பி அ கம்பல்சரி கொஸ்டின். அண்ட் இந்த கம்பல்சரி கொஸ்டின் கன்ஃபார்மாக நம்ம அட்டன் பண்ணணும். அண்ட் அவுட் ஆஃப் திஸ் 10 வி ஹாவ் டு டோட்டலி அட்டெண்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்? 7 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 7 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 1 second. ஸோ 7 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா,
ஸோ இந்த 7 questions நம்ம எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 21லேருந்து 30 வரைக்கும் உள்ள இருக்கிற கொஸ்டின்ஸில் தான் நம்ம 7 questions அட்டன் பண்ணுவோம். அதில் ஒரு கொஸ்டின் வந்து 30th question. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் 7ல் ஒரு கொஸ்டின் முடிஞ்சாச்சு. ஏன்னா 30th question நம்ம கம்பல்சரியாக அட்டன் பண்ணி ஆகும். இந்த 21ல் இருந்து நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் 29 வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. டு சூஸ் ஹவு many questions? டு choose 6 questions. ஓகேவா? இந்த 6 questions நம்ம சூஸ் பண்ணணும் அவுட் ஆஃப் 9. ஓகேவா? 9 questionsலேருந்து we have to choose 6 questions. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 21 இருக்குது, 22 இருக்குது, 23 இருக்குது, 24, 25, 26, 27, 28, 29 and 30. So 30 is a compulsory one. ஸோ நம்ம இது விட்டுறோம். இப்போ இந்த 9ல் we have to choose how many 6 questions. கரெக்டாக? ஸோ இந்த 6 questions நம்ம சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும் தட் உங்களுக்கு எது மோஸ்ட் ஹையஸ்ட்டாக தெரியுமோ அந்த ஹையஸ்ட் இதுவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ நோ 21st fully, choose that one. இஃப் யூ நோ 23rd fully, choose that one. இஃப் யூ நோ 24th fully, choose that one. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 3 கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணணும். பட் யூ ஹேவ் அ டைலமோ டு சூஸ் எது வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து இருக்க 3 கொஸ்டின் யூ ஆர் நாட் ஷுர். லைக் வந்து இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கொஞ்சம் பாதி தெரியும், இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடுத்த 3 கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணணும். அது வந்து இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ், தட் இஸ் 22, 25, 26, 27, 28, 29. அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் அரைகுறையாக தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டினை சூஸ் பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 உங்களுக்கு வந்து 27 நல்லா தெரியும்னா அதை சூஸ் பண்ணுங்கள், 28 நல்லா தெரியும்னா அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து 26, 29 and 22 இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு 6 தான் சூஸ் பண்ணணும். ஸோ 6 சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி 1, 2, 3, 4, 5 சூஸ் பண்ணியாச்சு. இன்னும் 1 தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து 29லேயும் 22வும் 25, 26 இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து யூ ஹாவ் டு சூஸ் ஒன் விச் யூ நோ ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 and 26 எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து கொஞ்சம் தெரியுது, இன்னொன்று வந்து கொஞ்சம் தெரியுது அப்படின்னா எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டென்ட் வைஸ் ஆர் கான்செப்ட் வைஸ் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ சூஸ் தட் ஒன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் வைஸ் 25th ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கோ ஃபார் 25. இல்லை நீங்கள் 26th வந்து கண்டென்ட் வைஸ் அண்ட் கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதில், ஸோ தட் யூ கேன் ரைட் தி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுக்கலை அப்படின்னா யூ மைட் நாட் பி கெட்டிங் குட் மார்க்ஸ். ஸோ சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் இஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அட் லாஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிற சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹவு டு ப்ரெசென்ட் தி பேப்பர். ஸோ பேப்பர் பேப்பர் எப்போவுமே வந்து நீட்டாக இருந்தால் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இட் வில் பி வெரி ஈஸி. ஆன்சர்ஸை வந்து நல்லா எடுத்து காட்டுற மாதிரி எழுதுங்க. ரைட் நீட்லி இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லா அப்பீலிங்காக இருக்கணும், தெரியணும் எது ஆன்சர் அப்படின்றது. ரொம்ப கொச்சன்னு எழுதியிருந்தீங்கனாலும் தெரியாது. ஸோ ப்ராப்பரான பென்னில் எழுதுங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் பென் எடுத்துகிட்டு போய் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி எழுதுங்க. கொச்சன்னு எழுதாதீங்க. ஸோ பென் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரான பென்னை சூஸ் பண்ணிக்கோங்க, நீட்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட், டு நாட் ஸ்ட்ரைக் தி ஆன்சர் ஷீட். ஸோ நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலே எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் வரலையா அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுறது, அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணாமல் நீட்டாக கிளியராக உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னா எழுதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக எழுதுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து எழுதுங்க. பட் ஸ்ட்ரைக் ஆஃப் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீட்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளம் போடும் போதும் டேப்லோ காலம் போடுங்க. லைக் வந்து நீங்கள் டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதுறீங்க அப்படின்னா அது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டேப்லோ காலம் போடணும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கும் அதுக்கு டைட்டில் இம்பார்ட்டன்ட். டைட்டில் இல்லாமல் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதிங்கன்னா மார்க்கே தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜேர்னல் போடுறதா இருந்தால் ஜேர்னல்னு எழுதுங்க, லெஜர் போடுறதா இருந்தால் லெஜர்னு எழுதுங்க, ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்னு எழுதுங்க. ஸோ என்ன போடுறீங்களோ அப்படிங்களோ அதுக்கு வந்து பர்டிகுலராக எழுதுங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஃபார் தி இயர் எண்டட் அப்படின்னு போட்டு
பர்சனோட நேம் கொடுத்துருந்தாங்களோ அவங்களோட பேர் போடுங்க, இயர் போடுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டிய விஷயம். ஸோ இன்னும் ஃபியூ திங்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தெரியல அப்படின்னா அதை ரொம்ப நேரம் அதிலேயே இருக்காமல் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து நார்மலாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா ரொம்ப நேரம் அதிலே ஸ்டக் ஆன் ஆகி இல்லாமல் நெக்ஸ்ட்டு போயினே இருங்க. அண்ட் அதே மாதிரி நீட் அண்ட் ப்ரிசைஸாக எழுதுங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் தி கரெக்ஷன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து டென்ஷன் பண்ணாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி 2 times எழுதியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், காமாக ரிலாக்ஸ்டாக போய் சூப்பராக மார்க் எடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி டென்ஷன் பண்ணவே பண்ணாதீங்க, காமாக இருங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஏம் அட் கெட்டிங் சென்டம். ஆல்சோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் சொல்லியிருக்கேன் லெசன் பிளான் எப்படி பண்ணணும் அண்ட் எப்படி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மேக் ஷோர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேக் ஷோர் யூ ஃபாலோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளானை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் 12th அக்கௌண்டன்சி எழுத போகிறாங்களோ. அண்ட் ஆல்சோ 12th அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாமே சூப்பராக பண்ணுவீங்க, எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. அண்ட் ஆல்சோ செம்டம் எய்ம் பண்ணுறவங்க எல்லாருமே செம்டமும் எடுப்பீங்க. இந்த லெசன் பிளானை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபியூ மோர் திங்ஸ், தட் இஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி இந்த சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் தியரி படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வியூ எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷோர் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஸோ தட் யூ வில் நாட் miss any videos which I am uploading. So you will be notified whenever I upload a new video. So thank you for watching. Subscribe பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. Thank you.